சேலத்துல 4ஆம் தேதி கேட்டிருக்காங்க, 3ஆம் தேதி திருக்கார்த்திகை, 4ஆம் தேதி என்ன ப்ராப்ளம், 5ஆம் தேதி என்ன ப்ராப்ளம்? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சேலத்தில் வந்து டிசம்பர் 4ஆம் தேதி கேட்டாங்க. ஆனால் காவல்துறை அனுமதி கொடுக்கல. கார்த்திகை தீபம் இருக்கு, பாபர் மசூதி இடிப்பு தினம் வருது, அதனால அனுமதி கொடுக்க முடியாது, வேற ஏதாவது டேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் பார்த்து நம்ம ஒரு இது கொடுக்கணும்ல சார், நம்ம அதுலயும் எனக்கு புரியலைங்க. எனக்கு அது என்னங்க, தாவேக்கா பொங்கன நாள்ல இருந்தே விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு டேட் ஒரு மாசத்துக்கு முன்னால கொடுத்தாங்க. தீபாவளி பர்ச்சேஸுக்கு டிராபிக் வரும்னு சொன்னாங்க, தெரியுமா உங்களுக்கு? தாவேக்காவுக்கு மட்டும் அவங்க அனுமதி கேட்ட இடம், அனுமதி கேட்ட தேதிகளில் தமிழ்நாடு காவல்துறை அப்படியே கொடுத்ததாக வரலாறே இல்லை. ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இருக்கு சார். இல்லை, என்ன ட்ராக் ரெக்கார்ட் சொல்லுங்க? கரூரை தவிர வேற என்ன ட்ராக் ரெக்கார்ட்? எல்லாரும் இப்போ ஈவன் சென்னை இந்த வாலாஜா ரோட்ல ஒரு போராட்டம் பண்றாங்க, பேரிகேடெல்லாம் உடைச்சு போட்டு போய் அது இல்ல அது ஏறி நின்னதெல்லாம் எல்லாரும் இளைஞர்கள். நீங்க இதனுடைய விபரீதம் தான் சார் இன்னைக்கு 41 உயிர். காவல்துறை ஃபெயிலியருங்க. அதை நான் எங்க வேணா அடிச்சு சொல்லுவேன். காவல்துறை அந்த இடத்தை அனுமதிச்சது தவறு. காவல்துறை இவ்வளோ பேர் வருவாங்கன்னு அதாவது கணிக்க தவறு. பொது இடம், விஜய் மேல தப்பே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த சட்டத்தையும் மீறவில்லை, எதுவும் பண்ணல. விஜய் இதுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. காவல்துறை டோட்டலா ஃபெயிலியர் ஆச்சு. இந்த சேலம் இதுக்கு அனுமதி கேட்கும்போது புரோட்டோகால்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கூட்டத்தை கூட்டணும், யாரு இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்க தான் இந்த கூட்டத்தை கலைஞ்சு போற வரைக்கும் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பல கிரைட்டீரியாஸை எல்லா கட்சிகளும் சேர்ந்து வரையறுத்திருக்காங்க. அது தாவேக்காக்கும் பொருந்தும். இல்ல அதுக்கு நான் வரேன். சேலத்துல 4ஆம் தேதி கேட்டிருக்காங்க, 3ஆம் தேதி திருக்கார்த்திகை, 4ஆம் தேதி என்ன ப்ராப்ளம், 5ஆம் தேதி என்ன ப்ராப்ளம்? என்னைக்கு தான்பா நீங்க கொடுக்கலாம், அந்த டேட்டை சொல்லுங்க, திருப்பி கேட்காதீங்கன்ற. இதுவே டிலே பண்ற வேறுபாடு. இப்ப புதுசா என்ன சொல்றாங்க, நீங்க 1 மாசத்துக்கு முன்னால கேட்கணும்ன்றாங்க. 25,000 மேல வந்தா 1 மாசத்துக்கு முன்னாடி கேட்கணும். திமுக ஆட்கள் இன்னைக்கு அறிவிக்கிறார் RS பாரதி, நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம்னு. காலையில மறுநாள் நடக்குது. கமிஷனர் எப்படி பர்மிஷன் கொடுத்தாரு? 10 நாளைக்கு முன்னால கேட்கணும், 1 வாரத்துக்கு முன்னால ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணிட்டு மறுநாள் நடக்குது. பாருங்க, திமுக எந்த விதிகளுக்கும் உட்படுத்தப்படுவதில்லை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு CK மதிவாணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகிறோம். சார் வணக்கம் சார். அடுத்த விஜய் சேலத்தில் அனுமதி கேட்டிருக்காங்க. முதல்ல அவங்க கேட்ட இடம் எதுவுமே கொடுக்கல. இப்போ ஒரு பெரிய மைதானத்தில் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் முறையாக விதிகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற சில அறிவுறுத்தல்களை காவல்துறை கொடுத்துருக்காங்க. இன்னும் அனுமதி கொடுக்கல. அகைன் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமா. அதாவது முதல் இன்னிங்ஸ் ரிட்டையர்டு ஹர்ட்ன்ற மாதிரி கிரிக்கெட்டில் அது ஃபோர்ஸிபிளி இட் வாஸ் டிஸ்ரப்டட். கரூருடைய அவுட் ஆகலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவுட் ஆகலையே. கரூருடைய அந்த துயர சம்பவத்தால் எல்லாருக்குமே பிரச்சனை இருந்தது. அதனால் ஒரு 40-50 நாள் கேப் கொடுத்தாங்க. சரி, அதுக்காக அப்படியே இருக்கவும் முடியாதுல்ல. ஒரு அரசியல் கட்சி தன் கடமைகளை செயல்பாட்டை செஞ்சு தான் ஆகணும். அதுவும் தேர்தல் மே மாதம் நெருங்கிறதால அவங்க எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதனுடைய பரப்புரை, பிரச்சாரம், மக்கள் சந்திப்பை நடத்தி தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த அடிப்படையில் அவங்க அதை தொடங்கியிருக்காங்க. இதை 2.0ன்றதை விட கண்டினியூஷன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு இது தான். அது டிஸ்ரப்ட் ஆச்சு, அவ்வளோதான். நான் எத்தனை சொன்னேன்னு, ரிட்டையர்டு ஹர்ட்டானவர் திருப்பி விளையாட வந்திருக்கார். ஆனால் என்னென்னா, முன்னாடி இருந்த அப்போ களம் வேற, இப்போ களம் வேற. நேரடியாக திமுக அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியாக திமுக மேலே விமர்சனம், கடுமையான வாக்குவாதங்கள்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது அது இன்னும் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் தானே சார்? இல்லை, அப்போவும் விஜயை பொறுத்தவரையில் ஒரு மாற்றம் இல்லைங்க. திமுகவிடம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் அவங்க அவரை கண்டுக்கவே இல்லை. அதான் கண்டுக்கல மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு தேவர் ஒரீடு, பட் அதை வெளியே காட்டிங்கள. அவர் எங்களுக்கு ஒன்றும் பெரிய சவால் இல்லை, அவர் பொருட்டு இல்லை, 75 வருஷ கட்சி, நாங்கள் பார்த்த ஆட்களா, எம்ஜிஆரையே பார்த்த கட்சி, அதை பார்த்த கட்சின்லாம் பெருமை பேசிகிட்டு இருந்தாங்க.
உண்மையில் எம்ஜிஆர் தான் இவங்கள பார்த்தாரு 13 வருஷம் வெளியே உட்கார வச்சு. எம்ஜிஆரை இவங்க பார்க்கல. என்னைக்கு எம்ஜிஆர் வந்து கருணாநிதியை எதிர்த்து வெளியே வந்து அரசியல் களம் கண்டாரோ அன்னைக்கு திமுகவுக்கு சரிவு தொடங்கி விட்டது. அவர் மறையும் வரையில் எம்ஜிஆர் வந்து வெற்றி கொண்டே தானே இருந்தார். அதனால் திமுககாரங்க இப்படி தான் வரலாறு தெரியாமல் ஏதாவது விடுவாங்க, அடித்து விடுவாங்க. அதாவது எம்ஜிஆரையும் நாங்கள் பார்த்த கட்சின்னு. அது மாதிரி தான் அது வந்து பாசாங்கு பண்ணாங்க. இப்போ கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சுங்க. அதாவது ஒரு மாதம் வந்து ஒன் சைடு அட்டாக் அடித்து கூட எதிர்மறை பிரச்சாரம் விஜயினுடைய வாக்கு ஆதரவு, வாக்கு சதவீதத்தையோ மக்கள் செல்வாக்கையோ சிறிதும் சரிக்க முடியலை. அப்போ இது இன்னும் வரக்கூடிய காலங்களில் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன் போல், சர்வேக்கள் எல்லாரும் எடுக்கிறாங்க இல்லையா. விஜய் தரப்பும் எடுக்கும், திமுக தரப்பும் எடுக்கும், இன்டெலிஜென்ஸ் கவர்மெண்ட் தரப்பாக எடுப்பாங்க போலீஸில். அது இல்லாத மாப்பிள்ளை சபரீசன் அவர் ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கிட்டு அவர் ஒரு தனியாக எல்லாத்துலேயும் பல பேர் எடுக்கிறாங்க, பல தனியார்லாம் கூட எடுக்கிறாங்க. எல்லாத்துலேயும் என்ன ஒரு அடிக்கோடிட்ட விஷயம் என்னன்னா, எவர் இன்க்ரீசிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் விஜய் ஆன் ஓட்டர்ஸ், தமிழ்நாடு பீப்புள். இது வந்து ஒரு பொதுவான நிலைப்பாடாக இருக்குது. எல்லா சர்வேலையும் வெளிவர்ற ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து இவருக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது கிராஃபு. அதனால் அவர் ஜெயிச்சிருவார், ஆட்சி அமைச்சிருவார், இல்லை திமுக மறுபடியும் வந்துடும், அப்படியெல்லாம் எந்த முடிவுக்கும் நாம் அவசரப்பட்டு போக வேண்டியதில்லை. பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் டைம். அரசியலில் ஒரு நாள்ன்றது கூட மிக நீண்டது தான். அதனால் இன்னும் 4-5 மாதம் இருக்குது. இன்னும் அலையன்ஸ் எல்லாம் ஃபர்மப் ஆகலை. காங்கிரஸ் பற்றி இப்போ 2 விதமான தகவல். நேற்று வந்து செல்வ பெருந்தகை சில மணி நேரத்தில் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்லாம் சொன்னாங்க, உறுதிப்படுத்திட்டாங்களே. அதாவது வந்து கூட்டணி தொடரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து அகில இந்திய கமிட்டி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி 5 பேர் கொண்ட குழு போட்டிருக்காங்க திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த. யார் போட்டுக்கிறது? டெல்லி தலைமை போட்டிருக்காங்க. அப்படியா? செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் இவங்கெல்லாம் இப்போ வந்த செய்தி. இந்த செய்தியை தான் அவர் நேற்று சொன்னார்னு நினைக்கிறேன். உதயநிதியோட ஏதோ புத்தக வெளியீட்டில் இருக்கும்போது சில மணி நேரத்தில் தகவல் வரப்போகுதுனாங்க. ரைட், கமிட்டி போட்டிருக்காங்க. தட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் த ரோடு. இப்போ கமிட்டி பேசி உங்களுக்கு தேவையான தொகுதிகள் எண்ணிக்கை ஒன்று, அடுத்தது வந்து தேவையான தொகுதிகள். இப்போ 10 தொகுதி வேணும், 20 தொகுதி வேணும்னு கேட்டால் ஒரு 15 தொகுதியில் வாய்ப்பே இல்லாத தொகுதியை திமுக தள்ளிச்சுன்னா கணக்கு இந்த 15 கேட்டிங்கன்னா அதை ஒத்துக்குவாங்களா? ஸோ காங்கிரஸ் இப்போது வச்சிட்டு இருக்கிற தொகுதிகள், இப்போது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் அவங்க கேட்பாங்க. அதில் நிறைய கான்ஃபரன்டேஷன், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இட் இஸ் நாட், அதாவது கூட்டணி பேசுறதுக்காக ஒரு குழு போட்டதாலேயே அவங்க திமுகவோட தான் இருக்க போகிறாங்கன்னு நான் நம்பலை. அதாவது பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் பிளென்டி. இவங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையில், அதாவது காங்கிரஸ் தலைமை நினைக்கலாம், நான் இப்படியே நினைக்கிறேன், இது வந்து உண்மை இல்லை, ஹைப்போதெட்டிக்கலாக காங்கிரஸ் தலைமை வந்து நினைக்கலாம், எதுக்கு நம்ம மேலே பழி வரணும், நாம் ஒரு 10 வருஷமாக கூட்டணி திமுகவோட இருந்தோம், இதை நாம் கட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்ற பழி நம்ம மேலே ஏன் வரணும்? அவங்க வந்து அன்ரீசனபிளாக இருந்தாங்க, நம்ம கோரிக்கையை ஏற்க மதிக்க மறுத்தாங்க, வேற வழி இல்லாமல் எங்களை வந்து நாங்கள் வெளியேற வேண்டியதுன்னு ஒரு பாவலா காட்டுறது கூட ஒரு வெளியேறினாலுமே கூட வெளியேறி எங்கே போவாங்க சார்? அதிமுக போக முடியாது, பாஜக. விஜய் நம்பி ராகுல் காந்தி வருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன் விஜய் நம்பி வர்றதுக்கு ராகுல் காந்திக்கு என்ன சங்கடம் இருக்குது? இல்லை, எந்த ப்ரூவ் அன்டெஸ்டடாக இருக்கிற ஒரு ஆளை நம்பி எப்படி இவ்வளோ பெரிய ஒரு இல்லைங்க, அன்டெஸ்டடு அன்ப்ரூவ்டு எல்லாம் உண்மைதான். ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கி வந்து திமுக ஆட்சி மேலே சகல தரப்பு மக்களும் அதிருப்தியில் இருக்காங்க. டெஸ்பைட் மீடியா கேம்பெயின், ப்ரொபகண்டா, அரசுக்கு ஆதரவாக, திமுகக்கு ஆதரவாக ஒன் சைடடாக மீடியா, என்டையர் மீடியா லைக் நார்த் இந்தியா, அங்கே மோடிக்கு பண்ணுறாங்க, இங்கே ஸ்டாலினுக்கு பண்ணுறாங்க. இவ்வளவு இருந்த பிறகும் எ பிக் செக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் அகெயின்ஸ்ட், எ பிக் செக்ஷன் ஆஃப் டீச்சர்ஸ் ஆர் அகெயின்ஸ்டு. அதே போல தான் தாழ்த்தப்பட்ட மக்கள். இன்றைக்கி ஆணவ கொலைகள், அவர் என்ன ரவிக்குமாரா, அவங்க விசிகா, அவர் வந்து ஓப்பனாக பொது வெளியில் பதிவிட்டு இருந்தார் 2 நாளைக்கு முன்னால். இன்றைக்கி வந்திருக்கிற ஆவணம் படி இந்தியாவிலேயே அதிகமான தலித்துக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலமாக
தமிழ்நாடு இருக்குது, எனக்கு அவமானமாக இருக்குதுன்னு போட்டிருக்காரு. இப்போ உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிற ஆட்களுக்கே சகிக்க முடியலன்னா இப்போ உண்மையான நிலைமை என்ன? வேங்கை வயல் இருக்குது, கவின் படுகொலை இருக்குது. ஆல் செட் அண்ட் ஃபேக்ட் இஸ் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தலித்துகள் திமுக ஆட்சியில் சமூக நீதியை பெறவில்லை. மாறாக அவர்கள் சமூக அநீதிக்கு ஆளாகிறாங்க. டெல்லிங் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்கள் யாருங்க? சமூகத்தின் முன்னேறிய பகுதியா, வளமான பகுதியா? அவங்க தலித் சமூகத்தில் ஒரு பிரிவினர் தான். மிகவும் அடித்தளத்தில் இருக்கிறவங்க, சமூகத்தின் அடித்தளத்தில் இருக்கிறவங்க தான் தூய்மை பணியாளர்கள். அவங்களுக்கு 100 நாளுக்கு மேலே கடந்து போராடிட்டு இருக்காங்க. சென்னை மாநகராட்சியில் இருக்கிற ஒவ்வொரு மண்டலமும் தனியாருக்கு அவங்க பணியை விட்டுட்டு இருக்காங்க. இப்போ திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சியில் அதை தப்புனாங்க, அதை விடக்கூடாது, அவங்களெல்லாம் அரசுக்கு வேலைக்கு நிரந்தரப்படுத்தணும்னு சொன்ன கையெழுத்து போட்டு லெட்டர் எழுதின அதே ஸ்டாலின் இவருடைய ஆட்சியில் இவரும் 3 நாள் மண்டலங்களை இன்றைக்கி தனியார் அதை எதிர்த்து தான் இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க. அவங்க போராடும்போது அந்த போராட்டத்தை எப்படி டீல் பண்ணாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, கம்யூனிஸ்டுகள் ஆஃப் ஆல், தலித் பார்ட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற விசிகா, இவங்க இந்த போராட்டத்தை எப்படி பார்த்தாங்க? கவர்மெண்ட் இதை இப்படி ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறத அவங்களால எதிர்த்து பேசலை, விமர்சனம் பண்ண முடியலையே. இன்றைக்கி அந்த போராட்டத்தை ஒரு வழியாக ஒடுக்கினா கூட அது வேறு வடிவத்தில் வருது. இப்போ இன்றைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அவங்க எங்களுக்கு அரசு வேலை வேணும், எங்களை போய் தனியார் கான்ட்ராக்டில் போய் சொல்கிறீங்க, அவன் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தில் எடுத்தவங்க 50% தள்ளுபடின்னு 32,000 வாங்கிட்டு இருக்கோம், 16,000 தான் சம்பளம்ன்றான். இதுக்கு நாங்கள் அதே போல் அவன் என்ன சொல்கிறான், வடநாட்டில் கூட எங்களுக்கு இடம் இருக்குது, நாங்கள் அங்கே கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோங்க. இது என்ன கவர்மெண்ட் ஜாபா? இட்ஸ் எ மீனியல் ஜாப். நீங்கள் இவ்வளோ பிரச்சனை லிஸ்ட் பண்ணுறீங்க, எல்லா செக்ஷனில். இல்லை இந்த பிரச்சனை இருக்கும்போது முதல்வர் என்ன சொல்கிறார்? அவர் ஏதோ ஒரு இதில் பேருனா ஐவரி டவரில் உட்காந்துக்கிட்டு 3 வேளை சாப்பாடு தூய்மை பணியாளர்களுக்கு போடுறாரு. சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டுருக்கார் இந்த பக்கம், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சாப்பாடு 3 வேளை போடுறேன்னு விளம்பரம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறோன்றாங்க. அப்போ ரியல் இஷ்யூஸ் அன்ரிசால்வ்டாக இருக்குது, அன்செட்டில்டாக இருக்குது. எவ்ரி செக்ஷன் இஸ் ஃபைட்டிங். அதாவது யாருமே நிம்மதியாக இல்லைங்க. இன்றைக்கி ஈவன் டாஸ்மாகில் இவ்வளோ லாபம் வருதுன்னு சொல்கிறாங்களா, அந்த தொழிலாளிகள் கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொழிற்சங்க உரிமை இல்லை, அவங்களுக்கு நியாயமான போனஸ், இவங்க ரெக்கார்ட் போனஸ் 700 வருவாய் வந்ததுன்றாங்க எங்கள் தீபாவளிக்கு. இது நல்லதா? இது இந்த ரெக்கார்ட் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் நல்லதா? இவ்வளவு செக்ஷனில் பிரச்சனை சொல்கிறீங்க, ஆனால் இவங்க எல்லாரும் இந்த அரசு மேலே இருக்கிற கோபத்தை காட்டணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதிமுக கிட்ட ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க, இந்த முறை பாஜக அங்கே கூட்டணியில் இருக்குது. அப்படிங்கும்போது பெரும்பாலான செக்ஷன்ஸ் அங்கே போக மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க எப்படி விஜயை பிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு அது வேற வழி என்னங்க? இப்போ நான் உங்களை எதிர்க்கணும். இப்போ உங்களை எதிர்க்கணும்னா எனக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க உங்களுக்கு எதிரான ஆளுங்க. அதில் ஒரு ஆள்கிட்ட நான் போகலன்னா எனக்கு வேண்டாத ஆள் அவர் கூட இருக்கார், ஸோ நான் போக முடியாது. அப்போ ஒரு ஆள் தான் இருக்காரு, அவர் உங்களை எதிர்க்கிறதுல தீவிரமா இருக்காரு. என்னன்னா அவர் எனக்கு தெரியாத ஒரு பழமொழி கூட இருக்கு, தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேய் எவ்வளவோ மேலுன்ற ஒரு பழமொழி. இல்லை எப்படின்னு சொல்றேன்னா, விஜயே அந்த போராட்டம் சென்னை கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங்கில் நடக்கும்போது நான் வரேன் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கன்னு சொன்னப்போ அந்த ஆர்கனைசர்ஸு, சார் நீங்கள் இங்கே வந்தால் இப்போ நாங்கள் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, நீங்கள் அதையே ஒரு காரணமாக்கி எங்களை அகற்றிடுவாங்க இந்த பேமெண்ட்ஸ்லேருந்து, அதனால் தயவு பண்ணி நீங்கள் இங்கே வராதிங்க, உங்கள் ஆதரவுக்கு நன்றி, நாங்கள் கொஞ்சம் பேர் அனுப்புகிறோம், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகேஷன் வாஸ் சென்ட் டு பனையூர். அங்கே போய் அவங்களோட பேசி அவங்களுக்கு ஆதரவு, அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஏராளமான தாவேக்கியனர் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க, அவங்க களத்துக்கே வந்தாங்க, அரெஸ்ட் கூட ஆனாங்க சில பேர். அதனால் தெரியாத பேய்னு இதுதான் தெரியாத பேய். திமுக ஆட்சி முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் கையெழுத்து போட்டு தனியார் மயம் பண்ணக்கூடாது, அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும்னு கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு லெட்டர் கொடுத்துட்டு ஆட்சிக்கு இடம் மாறினால் குணம் மாறிடுமா? அதனால் நீங்கள் சொன்ன உதாரணம் தான். உங்களை எதிர்க்கணும்னா 2 பேர் இருக்காங்க, இந்த 2 பேரில் ஒரு ஆள் எனக்கு வேண்டாத ஆள் இருக்கான், அவன் இதே வேலையை தான் இந்தியா பூரா பண்ணிகிட்ருக்கான். அப்படி இருக்கும்போது தனியார் மையத்தை எதிர்க்கிற இந்த விமான நிலையம் பரந்தூரில் அதுக்காக போனவர்,
விவசாயிகள் பிரச்சனையை திருவாரூரில் போய் பேசினவர். ஆனால் சார் நீங்கள் பரந்தூர்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு 90% நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு எல்லாருக்கும் செட்டில்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு செட்டில்மெண்ட் தொகைகள் உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் எல்லாரும் அந்த பணத்தை வாங்கிட்டு நிலத்தை ஒப்படைச்சிட்டாங்க. வேலையே ஆரம்பிக்க போகிறாங்க. விஜய் அதுக்கப்புறம் அந்த பரந்தூர் போனாரா, அந்த இஷ்யூ ஃபாலோ பண்ணாரா, அந்த விவசாயிகள் நிலைமை என்ன, அவங்ககிட்ட பேசினாரா? எந்த ஃபாலோஅப்புமே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த குழுவினர் ரெகுலராக போய் விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ அவங்களுக்கு தெரியாதா நிலத்தை கையகப்படுத்தலாம், அவங்க யாரும் விவசாயிகள் இல்லை, அங்கே ஊரில் நிலம் இருக்குது அவ்வளோதான், அவங்க வேற எங்கேயாவது வசித்துட்டு இருக்கிறவங்க. இது பிரச்சனை வந்துங்க 2-3 விஷயம் இருக்குங்க. பரந்தூரில் இந்த விமான நிலையத்துக்கு நம்ம ஒன்றும் எதிராளிகள் இல்லை, நவீன மையத்துக்கு நம்ம எதிராளிகள் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் விவசாய நிலங்களை வந்துட்டு நீங்கள் வந்து கையில் எடுக்கிறீங்க. இது வந்து உங்கள் கொள்கைக்கே முரணா. 8 வழி சாலையில் அதிமுக ஆட்சியில் என்ன கோஷம் வச்சிங்க? விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாதுன்னு. அதாவது அதிமுக ஆட்சியில் கையகப்படுத்தக்கூடாது, திமுக ஆட்சியில் கையகப்படுத்தினா அது ஓகேவா? ஸோ விவசாய நிலங்கள் பல 100 ஏக்கருங்க, அதுவும் 3 போகம் விளைவிக்கக்கூடிய நிலங்கள். இப்போ அதில் கை வைக்காதீங்க, அதுதான் கொஸ்டின். அடுத்தது அங்கே இருக்கிற நீர்நிலைகளை அழிச்சிடுறாங்க. இப்போ அந்த நீர்நிலைகள் அழிக்கப்பட்டால் சென்னை மாநகரம் வெள்ளத்துக்கு ஆளாகிற அபாயம் இருக்குதுன்றது என்விரான்மெண்டல் குரூப்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்துங்க அது ஏதோ ஒரு யாந்திரிகமான எதிர்ப்பு இல்லைங்க, அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. வேலைகள் நிலம் கையகப்படுத்தப்பட்டாச்சு, வேலைகளே தொடங்க போகிறாங்க, மத்திய அரசு அதுக்கான ஆரம்பகட்ட வேலையை ஆரம்பிக்கிறாங்கும் போது விஜய் அது என்ன பண்ணாரு, அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க? ஆட்சிகள் மாறினால் காட்சிகள் மாறுங்க, எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாருன்றீங்க. கண்டிப்பாக. ஏன் பண்ண முடியாதா? பண்ணலாம். உங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தொழிலாளிக்காகவே ஆட்சி நடத்தின இடதுசாரிகள் சிங்கூர், நந்திகிராம் போராட்டம் நடந்தது. மம்தா பானர்ஜி போராடிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே வந்து கார் தொழிற்சாலை வரக்கூடாது, இங்கே இந்த மாதிரிலாம் விவசாயம் பெரும்பாலும் முஸ்லீம்கள் லேண்ட், இதெல்லாம் கையகப்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் அன்றைக்கி இருந்த சிபிஎம் ஆட்சி, லெஃப்ட் ஃப்ரண்ட் ஆட்சி கடுமையாக அடக்குமுறையை பண்ணி மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி பண்ண பார்த்தாங்க. எலெக்ஷன் வந்தது, 32 வருஷம் ஆட்சியை முடிச்சிட்டாங்க மக்கள். இட் வாஸ் டியூ டு தட் ஸ்ட்ரகிள், நந்திகிராம் அண்டு சிங்கூர் ஸ்ட்ரகிளால் தான் இன்றைக்கி வந்து மம்தா ஆட்சிக்கே வந்தாங்க. இப்போ 3வது வாட்டி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சிபிஎம் கட்சி காணாமலே போயிடுச்சு. 32 வருஷம் ஆட்சி பண்ண அந்த கட்சி இன்னைக்கு 4வது இடத்துலையும் 5வது இடத்துலையும் இருக்குது. ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. இல்லை ஒரு நிமிஷம் அங்கே டாட்டா அந்த கம்பெனி இருக்குல்ல, வேற வழியே இல்லாமல் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துன்னு குஜராத்துக்கு போனான். அதனால் வந்து தொழிலாளர்கள் போராட்டம், விவசாயிகள் ஏன் விவசாய சட்டம் ஒன்று போட்டார பார்லிமெண்ட்டில் மோடி, அவருடைய ப்ரூட் மெஜாரிட்டியை வச்சு அதை நிறைவேற்றினாரு. போராடினாங்க. அதே மாதிரி போராடுறாங்க இன்னைக்கும், பந்தல் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. விஜய் என்ன பண்ணாரு? இப்ப நீங்க சொல்ற மாதிரி மம்தா பானர்ஜி ஒரு விவகாரத்தை கையில் எடுத்து அதை பெரிய பூதாகரம் ஆக்கி உண்ணாவிரதம், போராட்டம், நடைபயணம் பண்ணி ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனாங்க. இங்க விஜய் அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணலையே. இல்ல விஜய் வந்து இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ உறுப்பினர்கள் இல்லை. அவர் கட்சி கட்டமைப்பை இப்பதான் உருவாக்கிட்டு இருக்காரு. அதனால அவர்கிட்ட வந்து நீங்க மம்தா பானர்ஜி அவங்க ஒரு ஃபயர் பிராண்ட் பொலிட்டீஷியன். அதுக்கு முன்னாலேயே அவங்க கட்சி இருக்குது. காங்கிரஸ் கட்சி உடைச்சி முக்காவாசி காங்கிரஸை எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ முழுசாவே அவங்க கையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வெஸ்ட் பெங்காலில். அதனால வந்துங்க மக்கள் போராடி மக்கள் உறுதியாக நின்னாங்கன்னா ஆட்சிகள் வந்து வாபஸ் பெற்று இருக்கின்றன, ஆட்சிகள் வந்து பின்வாங்கி இருக்கின்றன என்பதற்கு என்னால் 1000 உதாரணங்களை சொல்ல முடியும். அதனால எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் கொடுத்துட்டாங்கன்னா கொடுக்காதவன் போராடிட்டு தானே இருக்கான். விவசாயிகள் போராடிட்டு இருக்கான். அதாவது காலியா நிலத்தை வச்சிருந்தவன் நல்ல விலை கிடைக்குதுன்னா கொடுக்குறான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்களா? இதில் இப்போ சேலத்தில் வந்து டிசம்பர் 4ஆம் தேதி கேட்டாங்க, ஆனால் காவல்துறை அனுமதி கொடுக்கல. கார்த்திகை தீபம் இருக்குது, பாபர் மசூதி இடிப்பு தினம் வருது, அதனால் அனுமதி கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது டேட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திகை தீபம் வருது, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் பார்த்து நம்ம ஒரு இது கொடுக்கணும்ல சார், நம்ம அதுலேயும் இல்லைங்க. எனக்கு புரியலைங்க. எனக்கு அது என்னங்க, தாவேக்கா துவங்கின நாள்லேருந்தே விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு டேட்டு 1 மாதத்துக்கு முன்னால் கொடுத்தாங்க.
தீபாவளி பர்ச்சேஸுக்கு டிராஃபிக் வரும்னு சொன்னாங்க, தெரியுமா உங்களுக்கு? சார் உங்களுக்கு இல்ல. தெரியாதுல்ல சார், வரட்டங்க, அதுக்கு இந்த மாநாடுக்கு இதுக்கு என்னங்க எவ்வளவு சம்பந்தம்? பேர் வந்துட்டு போறாங்க. அதெல்லாம் கிடையாது. 3-4 நாளைக்கு முன்னாலே இந்த மாநாடு டேட்டு கொடுத்தாங்க. ம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை நீங்கள் முன்கூட்டியே நடத்துங்கன்னு சொல்லி ம். முன்கூட்டியே அல்லது பின்தள்ளியோ ஏதோ நடத்துனாங்க. நடத்துனாங்க. ஸோ மதுரை மாநாடும் அதே மாதிரி தான். ம். தாவேக்காவுக்கு மட்டும் அவங்க அனுமதி கேட்ட இடம், அனுமதி கேட்ட தேதிகளில் தமிழ்நாடு காவல்துறை அப்படியே கொடுத்ததாக வரலாறே இல்லைங்க. ம். அது ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம், அது போராட்டமாக ட்ராக் இருக்கலாம். ரெக்கார்ட் அப்படி இருக்கு சார். இல்லை, என்ன ட்ராக் ரெக்கார்ட் சொல்றீங்க? அவங்க கரூரை தொண்டர்கள், தவிர வேற என்ன அவங்க ட்ராக் தொண்டர்கள் ரெக்கார்டு? எல்லாரும் இப்போ ஈவன் சென்னை இந்த வாலாஜா ரோட்ல ஒரு போராட்டம் பண்றாங்க, ஆமா. பேரிகேட் எல்லாம் உடைச்சு போட்டு போய் அது இல்ல. ஏறி நிக்கிறாங்க. இல்லை, அது ஏறி நின்னதெல்லாம் எல்லாரும் இளைஞர்கள்ங்க. நீங்க இளைஞர்கள், மாணவர்கள், யுவதிகள், இவங்க பிஹேவியர் வந்து ஒரு வயசான நடுத்தர வயசுள்ள ஆட்களோட ஆனா ஒப்பிடாதீங்க. யாரு சார் அதை இப்ப streamline பண்ணணும்? கல்லூரி அதை மாணவர் யாரு சரி பண்ணணும் சார்? அது வாத்தியார் யாரும் பண்ண மாட்டாங்க. விஜய் தான் சார் வாழ்க்கை வாத்தியாரு. வாழ்க்கை தாங்க நம்மள அப்ப வந்து அது சரி வரைக்கும் பொது பண்ணணும். சொத்து சேதம் இல்ல, ஆயிடுச்சு, இல்ல. அனுமதிச்சுட்டே இருக்க முடியும். அப்படிலாம் கிடையாது. அவங்களா போய் சரி பண்ணி கொடுத்துருக்காங்களா பல இடங்கள்ல. ம். பல இடங்கள்ல அவங்க சரி பண்ணி அது சரி, ஏன் கொடுத்திருக்காங்க. சரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஏன் இது பண்ணணும்? அவங்களே ஒழுங்குபடுத்திட்டு வேலை முடிஞ்சிருமே. அவங்க கட்சியில எல்லாம் அந்த அளவுக்கு விஜய் இளைஞர்களா சொன்னா இருக்காங்க. கேட்பாங்கல்ல சார், விஜய் இல்ல, ஒரு வார்த்தை சொன்னா கேட்பாங்க. விஜய் வந்து நீங்க அந்த பஸ்ல ஒரு பயணம் பண்ணும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே டூ வீலர்ஸ்ல வந்தாங்க, அபாயகரமா வந்தாங்க. அப்பெல்லாம் அவர் வண்டியை நிறுத்தி இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும், அடிக்கவா முடியும் பெரம்பு எடுத்து. அதனால ஒரு வயசுக்கு வந்த பிறகுங்க அன்பால் சொல்லலாம், அறிவுரை கொள்ளலாம். அவங்க 4ஆம் வட்டத்துல தான் கத்துவாங்க. இதனுடைய விபரீதம் தான் சார் இன்னைக்கு 41 உயிர் போயிருக்கு. இல்லைங்க, அது ஐ எம் டோட்டலி டிஃபர் வித் யூ. ஏன்னா இந்த 41 பேர் இருந்தது ஒரு விசாரணையில் இருக்கு. அதனால நம்ம ப்ரீ கன்சீவ் நோஷன் வர வேணாம். நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்க, நானும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. ஆனால் ஃபெயிலியர் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸுங்க. அதாவது போலீஸ் காவல் வந்து சரியான முறையில் பாதுகாப்பு அங்கே தரப்படவில்லை. அது வந்து எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட். 27,000 பேர் வந்திருக்கான், இவங்க 507 பேர் நாங்கள் கொடுத்தோன்றாங்க, 500 பேருன்றாங்க, கவுர்ட்டில் ஒன்று சொல்கிறாங்க. ரொம்ப கான்ட்ரவர்ஸாக இதெல்லாம் விசாரணையில் இருக்குது. ஆனால் 27,000 பேருக்கு 500 பேருன்னு சொல்கிறதே தப்பு. அந்த 500 பேர் என்பதே உண்மை இல்லைன்னு அங்கே கலந்துக்கின மக்கள் சொல்கிறாங்க. போலீஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. எதிர்கட்சிகள் கூட்டத்துக்கு போலீஸ் கொடுப்பதே கிடையாதுங்க. உதாரணம் நம்ம பழனிசாமியே சொன்னாருங்க, எடப்பாடி பழனிசாமி கரூருக்கு அப்புறம் அவர் ஏதோ ஒரு ஊரில் பண்ணும்போது, இன்னைக்கு தாங்க என்னுடைய மக்கள் இயக்கத்துக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, காரணம் கரூர். இதை முன்னாலேயே செஞ்சிருந்தா 41 பேர் செத்துருக்க மாட்டாங்க. முன்னாடி 124 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போனார். அப்பெல்லாம் எந்த அசம்பாவிதம் நடக்கலையே. அசம்பாவிதம் இல்லை, காவல்துறை பாதுகாப்பு உரிய அளவுக்கு இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல எந்த விதமான சின்ன ஒரு கயாஸ் கூட நடக்கல. இல்லை, இங்கே கூட கயாஸ் நடக்கலைங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா திருச்சியில் நடந்தது, அரியலூரில் நடந்தது, நாகப்பட்டினம், திருவாரூர். இல்லை, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க. கூட்டம் இருக்குதுங்க. அதாவது ஒரு பெரிய கூட்டம். செய்தியாளர் சந்திப்புல திருச்சியில நடந்தபோது ஏடிஜிபி செய்தியாளர் சந்திப்பு, நீங்க சொல்ற இந்த ஏடிஜிபி செய்தியாளர் சந்திப்பு தான் சுப்ரீம் கோர்ட்டு இந்த விசாரணையை சிபிஐக்கு தள்ளினதுக்கு மெயின் காரணம். He should not have spoken to the press when the enquiry is on. அதனால காவல்துறையை வந்து அது ஃபெயிலியருங்க. அதை நான் எங்க வேணா அடிச்சு சொல்லுவேன். காவல்துறை அந்த இடத்த அனுமதிச்சது தவறு. காவல்துறை வந்து இவ்வளோ பேர் வருவாங்கன்னு அதாவது கணிக்க தவறு. அங்கே இருக்க ரெவென்யூ அஃபிஷியல்ஸு, போலீஸ் அஃபிஷியல்ஸு, இன்டெலிஜென்ஸ் யாருமே கேள்விக்கு உள்ளாக்கப்படலைங்க. எல்லாரும் விஜய் தான் தள்ளி விட்டாரா, கழுத்து மேலே காலை வச்சாரா, விஜய் தான் வந்து மூச்சு திணறல் ஏற்படுத்தினாரா? அதெல்லாம் கிடையாது. ஏங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்க, வர்றவங்களுக்கு சில விபத்து ஆயிடுச்சுன்னா அது இவர் நிகழ்ச்சிக்கு தாங்க வந்தாங்க, இவர் வீட்டுக்கு வந்தாங்க. அது எவ்வளவு தப்பான ஒரு உதாரணமும் அதுதாங்க. ஆனா என் வீட்டுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஏதாச்சுன்னா நான் தானே பொறுப்பு. ஏங்க உங்க வீட்டுக்குள்ளன்னா அவர் எங்க அவர் வீட்டுக்குள்ள எங்க ஆச்சு? பொது இடங்க, நீங்க தப்பா சொல்லாதீங்க. அதாவது பொது இடம், விஜய் மேல தப்பே கிடையாது. நான் வந்து யாராவது கொஞ்சம் தப்பு பண்ணாங்கன்னா லோக்கல் ஆர்கனைசர்ஸ் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. பெண்களுக்கு நாற்காலி போட்டிருக்கணும், நிழல் தர இடத்த தண்ணிலாம் நிறைய கொடுத்தாங்க. அதெல்லாம் போயிங்க, நானே பார்த்தேன். லாரியா கொண்டு வந்து பாட்டிலுங்களை இறக்குனாங்க, தண்ணிலாம் வந்துட்டு கொடுத்தாங்க. என்னன்னு சொன்னா இவ்வளோ நேரம் டிலே ஆகும்ன்றத
அவங்க ஆன்டிசிபேட் பண்ணல. ஓகே. மக்கள் சர்ஜ் ஆயிட்டாங்க. இவ்வளோ நான் அவங்கங்கே நிறுத்திட்டாங்க, அதனால் டிலே ஆச்சு. ஆனால் போலீஸ் அனுமதித்த இடத்தில் அனுமதித்த நேரத்தில் அவர் கரெக்டாக பேசினார். என்ன டைமு? 7 மணி. செப்டம்பர் 27 மாலை 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரை அனுமதிக்கப்பட்டார். அவர் எப்போ வந்தார்? உள்ள 7 மணிக்கு வந்துட்டார். பேச ஆரம்பிச்சது 8 மணி, 8:15 8:20 முடிச்சிட்டாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த சட்டத்தையும் மீறவில்லை, எதுவும் பண்ணல. அதனால் விஜய் இதுக்கு எந்த பொறுப்பும் கிடையாதுங்க. காவல்துறை டோட்டலாக ஃபெயிலியர் ஆச்சுன்றது. இப்போ இந்த சேலம் இதுக்கு அனுமதி கேட்கும்போது இந்த ஏற்கனவே இதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கூட்டத்தை கூட்டணும், அதுக்கப்புறம் வந்து யார் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த கூட்டத்தை கலைஞ்சு போகிற வரைக்கும் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பல கிரைட்டீரியாஸை எல்லா கட்சிகளும் சேர்ந்து வரையறுத்திருக்காங்க. அது தாவேக்காக்கும் பொருந்தும். எல்லா கட்சிகளும் சேர்ந்து வரையறுக்கலை. தாவேக்கா அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படவே இல்லை. ஃபில்ம்ஸி ரீசனில் அதுக்கு எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லைன்னு அந்த ஒரு ஃபில்ம்ஸ். நான் என்ன கேட்குறேன்னா, when you decide something எல்லாருக்கும் பொதுவா நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே நீங்க வரையறுக்கல. மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிற கட்சி அப்படிலாம் கிடையாது. அரசியல் கட்சிகள், யூ டாக் அபவுட் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்த ரோட் ஷோ நடத்தினதே தாவேக்கா தான். அதில் தான் இந்த சம்பவம் நடந்து அதுக்கான எஸ்ஓபி நீங்கள் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக அந்த கட்சியை உள்ள, ஏன்னா இட் இஸ் ஏ ஸ்டேக் ஹோல்டர், சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தான் நீங்கள் பேசியிருக்கணும். நீங்கள் ஒரு ஃபிலிம் சீரீஸனில் அவங்களுக்கு எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லைன்னு சொல்லி அவங்கள தள்ளிட்டீங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு இது பொருந்தாதா? பொருந்தும் இல்லை. அப்போ அவங்க கிட்ட கருத்து கேட்டிருக்கணும். ரைட், அதை விடுங்க. இன்னும் அது ஃபைனலைஸ் ஆகலை, கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னும் அது அப்ரூவ் ஆகலை. அது கோர்ட் அப்ரூவ் பண்ண பிறகு அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும்னு வச்சுங்களேன். எல்லா கட்சிக்கும் பொருந்துறது அவங்களுக்கும் பொருந்தும். அவங்க ஒன்றும் மீறப்போகிற ஆள் இல்லை. இது வரைக்கும் அவங்க காவல்துறையினுடைய எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் மீறியதும் இல்லை, அதுக்கு எதிராக போனதும் கிடையாது. இப்போ இந்த முறை சேலத்தில் வந்து இல்லை அதுக்கு நான் வரேன். சேலத்தில் 4ஆம் தேதி கேட்டிருக்காங்க, 3ஆம் தேதி திருக்கார்த்திகை. ஆமாம், முடிஞ்சிடுச்சா? ரைட். 4ஆம் தேதி என்ன ப்ராப்ளம்? 5ஆம் தேதி என்ன ப்ராப்ளம்? 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் என்பது முஸ்லீம்கள் மட்டுமே ஒரு செக்ஷன் வந்து இன்னமும் அவங்க அதை ஒரு நினைவு நாள் மாதிரி அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. ஆனால் ரைட்டு, ஆனால் இல்லை, அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான், அவ்வளோதானே தவிர உங்களுக்கு 3ஆம் தேதி கார்த்திகைக்கு ஒரு பெருசு ஒன்றும் இல்லை. சேலத்தில் ஒன்றும் கார்த்திகைக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. திருவண்ணாமலையில் ஓகே, திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற ஏரியாவில். ஆனால் சேலத்துக்கும் கார்த்திகை அப்படி இருந்தால் கூட விட்டுருங்க. 3ஆம் தேதி அவங்க கேட்கல, 4ஆம் தேதி கேட்டிருக்காங்க. 4ஆம் தேதி கொடுக்க முடியாதுன்றீங்க. ஓகே, போலீஸ் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. 5ஆம் தேதி கொடுக்க முடியாதுன்றீங்க, 6ஆம் தேதி இருக்குதுன்றீங்க. சரி, என்னைக்கு தான்ப்பா நீங்கள் கொடுக்கலாம்? அந்த டேட்டை சொல்லுங்க, திரும்பி கேட்காதீங்கன்றேன். இதுவே டிலே பண்ணுற வேறுபாடு. இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னால் கேட்கணுன்றாங்க. பாருங்க, 25,000 மேல வந்தா 1 மாசத்துக்கு முன்னாடியே கேட்கணும். அதாங்க, இது திமுகவுக்கு பொருந்துமா? பொருந்தும், எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். ஏங்க, திமுக ஆட்கள் இன்னைக்கு அறிவிக்கிறார் RS பாரதி நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம்னு. காலையில் மறுநாள் நடக்குது. கமிஷனர் எப்படி பர்மிஷன் கொடுத்தார்? 10 நாளைக்கு முன்னால் கேட்கணும், 1 வாரத்துக்கு முன்னால் ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மறுநாள் நடக்குது. பாருங்கள், திமுக வந்து எந்த விதிகளுக்கும் உட்படுத்தப்படுவதில்லை. திமுக ஆட்கள் எதை மீறினாலும் அதுக்கு கேஸ் போட மாட்டாங்க. போலீஸ் கொடுக்குறாங்க சார். பாஜக திருப்பரங்குன்றத்துல 3 மணி நேரத்துல உடனே கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து பண்ணாங்க. கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கினாங்க. எல்லாமே காவல்துறை நடந்து முடிஞ்சிருக்கு சார். ஆனா இங்க அப்படி நடக்க மாட்டேங்குது. இது வந்து கூட்டம் ஜாஸ்திங்க. இப்ப நிறைவா நீங்க சேலத்துல என்ன எதிர்பார்க்குறீங்க? அடுத்த கட்சி என்ன பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? சேலம் வந்துங்க, அங்க வந்து அந்த தாவேகா கட்சி வந்து நல்ல ரொம்ப வேர்விட்டு வளர்ந்துருக்கிற ஒரு கட்சியாக நான் பார்க்குறேன். ஆமாம், அங்கே பார்த்திபன் சொல்லி ஒரு மாவட்ட செயலர். இதுக்கு முன்னால் விஜயே வரல, புசியானது கூட போனாரா என்னன்னு தெரில. ஒரு சாதாரண ஒரு தலைவர் போனார் மாநிலத்திலேருந்து. மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை அரசியல் பயிலரங்கம் கூட அங்கே தான் இருக்கு. ஆமாம், அதனால் சேலம் வந்து அந்த கட்சிக்கு வேர் நல்லா பிடிச்சிருக்கு. அதனால் அங்கே வந்து இயற்கையாகவே வந்து ஆர்கனைசர்ஸும் ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸாக இருக்காங்க. அதனால் சிறப்பாக நடத்துவார்கள், மக்கள் பெருமளவுக்கு வருவார்கள்.
கரூர் நிகழ்ச்சி எந்த விதத்திலும் அதை பாதிக்காது. ஏன்னா கரூர்லேயே பார்த்தோம் 17ஆம் தேதி. நான் பயந்துட்டு இருந்தேன் அங்கே எப்படி நடக்க போகுது, மதியழகன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு. ஆனால் ரொம்ப நல்லா நூற்றுக்கணக்கான பெண்கள், நான் கூட நினச்சேன், ஏன்னா சம்பவம் நடந்த இடத்துல 40 நாளில் திருப்பி ஒரு போராட்டம் போது கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் அச்சம் இருக்கும் இல்லையா. கரூர்லேயே அதை உடைச்சிட்டாங்க. அப்புறம் சேலத்தில் என்ன, அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குங்க. அந்த மக்கள் ஆதரவு அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த சேலம். அதில் நிச்சயமாக அது வெற்றிகரமாக தான் அமையும். காவல்துறை வந்து ஃபேராக இருக்கா மாதிரி நடந்துக்குன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்களே சொல்லிடலாம், சார் இந்த டேட்டில் நீங்கள் வைங்க, இல்லை இந்த மைதானம் 3 மைதானம் சொல்லியிருக்காங்க இதில் வைங்க அப்படின்னு சொல்லலாம். இழுக்கடிக்கிறது, அலக்கடிக்கிறது, கோர்ட்டுக்கு போக வைக்கிறது, இதெல்லாம் வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஜனங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா. நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.